போடுங்க சும்மா கொஞ்சம் மட்டும் ஒரு கையில மட்டும் வா இல்ல வந்து பாருங்க எப்படி எல்லாம் புடி வாசம் மாதிரி போட்டுருவாங்க. என் கையில மட்டும் இங்கே ஹே லவ்லீஸ், நம்ம வந்துட்டு காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காப்பு கட்டிட்டு போகிறதான். ஸோ நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், குளிக்காமல் தான் நம்ம வந்து உருண்டுதளம் போட்டுட்டு மறுபடியும் கோயில் போகும்போது குளிச்சுட்டு போவோம். ஸோ இங்கே குடத்தை காணும். இந்த ஒரு கிளிப் எடுத்தா போதாதா? சரிக்கா, எல்லாரும் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு மினி விலாகாக தான் இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு அந்த தீர்த்த தண்ணியை வந்து நான் கம்பத்துக்கு ஊற்றிட்டு ஸோ ஃப்ரெண்டில் நின்று சாமி கும்பிட்டு நான் வந்து உருண்டதளம் போட ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு என்னென்னா 2 இயர்ஸாக வந்துட்டு நான் உருண்டதளம் போடலை. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒன்ஸ் கொஞ்சமாக தான் போட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு 2 இயர்ஸ் பிஃபோர் தானே யோகிக்கு வந்து சிச்சுவேஷன்லாம் பண்ணி எடுத்தனால என்னால் அப்போ போட முடியல. ஸோ அதனால் இந்த டைம் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா எனக்கு உருண்டதளம் போடுறதா ரொம்ப பிடிக்கும். எப்போனா இந்த இயர்லி ஒன்ஸ் வரும், நம்ம எப்போ உருண்டதளம் போடுவோம் அப்படின்னு. அது எனக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்தே வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம போடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு அது பழகி எனக்கு அது ஒரு பெரிய பிடிச்ச விஷயமாகவே மாறிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து வந்து நிறைய பேர் உருண்டலை போடுவாங்கனால அவங்க ப்ரைவசி எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் ஒரு 2 ரோலில் மட்டும் தான் நான் கிளிப்பை எடுத்தேன். ஸோ அவங்களுக்கும் வந்து ப்ரைவசின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு இனிமே நான் சாமிக்கோசரம் இதை பண்ணுறேன், ஃபேமிலிக்கோசரம் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு பிடிச்சதுக்கோசரம் நான் பண்ணுறேன். பட் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஓ இல்லையா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் இயர் போட்டுக்கலாம். சளி பிடிச்சிருக்குல்ல? ஓகே. ஃபுல்லாக பொங்கல் வைப்பாங்க. பட் ஆனால் நான் ஒரு வருஷம் கூட நாங்கள் பொங்கல் வச்சதில்லை. இந்த மாதிரி சாமி வீட்டில் கும்பிட்டு வந்து உணதலை போட்டு சாமி கும்பிட்டு போயிடுவோம். யோகி தான் க்யூட்டாக இருக்கிறோம். இனிமே எல்லாம் இந்த மாதிரி விடிகாலையிலே வந்து உருண்டுதலை போடுவாங்க, நைட்டே உருண்டுதலை போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து காலையில் தான் போடுவோம். பூ மிதிப்பாங்க. நைட்டு இன்னிலேருந்து கியூ ஆரம்பிச்சு நாளைக்கு விடிகாலையில் எல்லாம் ஒன்று வரைக்கும் முடிச்சுருவாங்க. லைவாக வந்துட்டு லோக்கல் சேனல்ஸில் போட்டுட்ருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியதான். என் ட்ரெஸ்ஸு வந்துட்டு இங்கே வந்து பொம்மை வாங்கியாச்சு. என்ன வாங்கினேன்? என்ன பொம்மை வாங்கினேன்? அவ்வளோதான். நாங்கள் மறுபடியும் வந்துட்டு ஈவினிங் ரெடி ஆகிட்டோம். ஈவினிங்கில் இது நைட்டு 10 o'clock ஆகுது. மூச்சு ஒரு நிமிஷம். 10 o'clock ஆகுது. ஏன்னா நைட்டு தான் வந்துட்டு ஆக்சுவலாக நோம்பி ஸ்டார்ட் ஆகுது. காலையில் வந்து விட்டுதெல்லாம் போடுவாங்க. சாமிக்குன்னு சொல்லி சம்திங் அமௌண்ட்லாம் வந்து சில்லற காசுலாம் கலெக்ட் பண்ணி சம்திங் ஏதோ பண்ணுவாங்க. அதை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ ரொம்ப மிச்சம் இது வந்து ஃபுல் க்ளவுட் இருக்கும். ஸோ வந்துட்டு என்னால் எடுக்க முடியுமான்னு தெரில. நான் கிளிப்பாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ சப்போஸ் எடுக்கலைன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ போயிட்டு பூ மெதிக்கிறதுக்கு வந்து தீ வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை மட்டும்தான் பார்ப்போம். சாமியெல்லாம் பார்க்கவே முடியாது, ஃபுல் கும்பல் இருக்கும். ஏன்னா அந்த பூ மெதிக்கிறதுக்கு அவசரம் க்யூ வெளியே இருந்து அந்த ஸ்டார்டிங் மெயின் ரோட்லேருந்து ஃபுல்லாக க்யூ நிற்கும். இது வந்து நிறைய ஊர்லேருந்தும் வருவாங்க இந்த நோம்பிக்கோசரம். ஸோ செம்ம கும்பலாக இருக்கும். நான் உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இனிமே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, போகலாம். ஃபுல்லாக
உள்ளே போயிட்டு சாமி கும்பிடலான்னு பார்த்தா சாமிக்கு ஒரு க்யூ நின்றுருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு முன்னாடி மட்டும் நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இந்த சைடு ஃபுல் கும்பலாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஒரு கடைக்கும் போய் பார்க்கல. ரிட்டர்ன் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் போச்சு இன்னைக்கு. கோயில் போய் விடுதெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு பின்பு மறுபடியும் நைட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ளே போய் சாமி மட்டும் பார்த்தேன். சாமி வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஸோ சரௌண்டிங்ஸில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ பூ மிதிக்கிறதுக்கு அவ்வளோ தீ இருந்துச்சு. ஸோ இன்னும் வந்து நல்லா அது தீயை விட்டு பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கும்பல் இல்லை, இனிமேல் தான் கும்பல் வரும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாய், see you நெக்ஸ்ட் வீடியோ. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். லாஸ்ட்டாக தீபாவளி சீரீஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்கள், இந்த ஃபெஸ்டிவலுக்கும் டே பை டே நாங்கள் போனதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.